வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறையாகும் இந்த வாரம் விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவன் அதி அற்புதமான காரியங்களை செய்ய இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இதத்தில் வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்களோடு கூட சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதனுடைய நோக்கமானது என்ன? இயேசுவானவர் வெறும் கடந்த காலங்களில் மட்டும் இதத்தில் அதி அற்புதமான காரியத்தை செய்தவர் அல்ல. என மிக நிச்சயமாய் நீங்க தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது நீங்க ஆலயங்களுக்கு செல்கிறவரோ அல்லது செல்லாதவரோ மற்ற மக்களுடைய வாய்களிலிருந்து மிக நிச்சயமாய் மாற்றமானதை, பதிலானதை நீங்கள் படித்து அந்த வார்த்தையிலிருந்து இந்த கேட்டிருப்பீர்கள். வேதாகம் கடந்த காலத்தில் மட்டும் இந்த நடந்த காரியத்தை குறிப்பிடவில்லை. இந்த நாளும் தேவன் மாறாதவராய் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாகவே தான் ஒவ்வொரு முறையும் உங்களோடு கூட சாட்சிகளை நாங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இது வெறுமையாக நான் இடத்தை சொல்வதற்காக மட்டுமல்ல, பல லட்சம் முறை நான் இடத்தில் மிக நிச்சயம் உங்களோடு பேசியிருப்பேன். இந்த கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும். அதற்கு ஆதாரம் நீங்கள் பார்க்கிற சாட்சிகள். இந்த நாளும் கூட நீங்கள் பார்க்க போகிற சாட்சிகளை கவனமாய் கவனிப்பீர்களானால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் எவ்வளவு அதிகமாய் மாற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். என நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போகிற சூழலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை குறைத்து வெளியே வர வழியானது இருக்கிறதா? என் வாழ்க்கை மாறுமா? இதுதான் என்னுடைய தலையெழுத்தா? இதுதான் என்னுடைய விதியா? என்று பல கேள்விகளை நீங்களே உங்களுக்குள்ளாக கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இது எல்லா கேள்விகளுக்கான பதில் தேவன் ஒருவரால் மட்டுமே இடத்தில் கொடுக்க முடியும். அதுதான் மக்களுடைய வாழ்க்கையின் மாற்றம். நீங்க பார்க்க போகிற சாட்சிகளும் அதுதான். பல கேள்விகளுக்கு மக்கள் நீங்க பதில தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பதிலானது ஏதேனும் காரியத்துல கிடைக்கலன்னா இந்த நிகழ்ச்சியிலிருந்து தேவன் உங்களுக்கு பதிலானது இடத்துல கொடுக்கட்டும். எனவே தொடர்ந்து நான் இடத்துல பேசுவதற்கு முன்பாக இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியானதா இடத்தில் இருந்தது, தேவன் இவருக்கு உதவி செய்த பொழுது இந்த நாள் இவருடைய வாழ்க்கை என்னவாக இடத்தில் இருக்கிறது, இவருடைய முழு வாழ்க்கையினுடைய மாற்றமானதை நீங்களே இடத்தில் பார்க்க முடியாது உங்களுடைய சொந்த கண்களினாலே. மக்கள் உங்களுடைய சொந்த கண்களினாலே இந்த நபருக்கு எப்படியாக தேவன் உதவியானதை செய்தார். இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இந்த நாளும் உயிருள்ளவராய் இருப்பதற்கான காரணம் தேவன் நீட்டின கரவானதை இவர் பிடித்துக் கொள்ள தேர்ந்தெடுத்தார். இவர் என்ன செய்தார்? இவருடைய கடந்த காலமானது என்ன? இன்று இந்த நாள் தேவனுடைய உதவியை இவர் எப்படியா இடத்தில் பெற்றவராய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். நீங்களே இந்த சாட்சியிலிருந்து பாருங்கள். இவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் விளைவுகளை சந்திச்சார். எனக்கு சரியா 10 வயசுல என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை கிட்ட சொன்னாரு. நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த, நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துடுறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு வேளை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனா நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ள ஒரு நரகமாக இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ள இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ள இருந்தது. எனக்கு தெரியும் ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியா 11 வயசாக இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம், அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு, கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்ட பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம், நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன். அங்கே என்னுடைய அம்மா அங்கே நான் நல்ல பையனு நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை தெரிய வந்தது, நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம்தான் அப்படின்னு.
அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ளே இருந்த ஒரு ஆசை கொலை செய்கிறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே அது நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனா மாறி இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள எதுவுமே இல்லை, எனக்குள்ள என் மேலே அன்பே இல்லை, ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர், எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமாக வைக்கல. எனக்குள்ள ஒரு யோசனை, ஒரு எண்ணம் இருந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம். துப்பாக்கிகள், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம் போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120 140. இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியாக பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியா என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ளே குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ள சில கண்ணாடி துளி எல்லாமே குத்தி இருந்தது. ஒரு 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த நிலைமையில் என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை சிறைச்சாலையில் வச்சு என்னை சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யல இல்லை, பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே என் கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்டை, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை, சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்சா யாருமே கூட இல்லை. என்னை ஏன் விட்டாங்க இந்த மாதிரி? இதே மாதிரி கொஞ்சம் வருஷமாக போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ் மூலமாக நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்துமாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசா நிரம்பி இருந்தது. அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்தில் என்ன நானே கொல்லுக்கலாம் கூட நினைச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்போதான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலேருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ள ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேனா, ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்கள் உண்மையாகவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மிருகமானவன். உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நான் தரேன். அது எனக்குள்ளே நான் வச்சுட்டே இருந்தேன் எப்போவுமே. அது நான் கொடுக்குறேன், அதான் என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாக அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை எனக்குள்ளே செஞ்சீங்கன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினீங்கன்னா, அந்த ஜெபம் செய்து முடித்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே
காலம் கடந்து செல்லும் போது இவர் இது எல்லாத்திலிருந்து மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துல இருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலிருந்து தேவனுடைய ஆலயம். நான் வீல் சேர்ல தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனா பரிசுத்தாவி யாருன்னு எனக்கு தெரியணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்தாவி யாரு? அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன். இதுதான் எனக்கு வேணும். நான் போறேன், முன்னோக்கி போறேன். இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுவேன். இரவு நேரத்துல எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சில வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்துல மழையில் நனைஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஜெபத்துல இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே, நான் வெறுமையா இருக்கேன். எனக்குள்ள நான் உங்களை பார்க்கணும். எனக்குள்ள உங்க ஆவி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில என்னை தூக்கி நான் அதில் வச்ச முழுமையா நான் சொன்ன, ஆண்டவரே, நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் உங்க வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன். உன்னுடைய ஆவி இல்லாம நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். நீங்க எல்லாத்தையும் கொடுங்க. உங்க ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் பீடத்து மேலே ஏறினேன். அந்த பீடத்து மேல நான் ஏறிய வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமா ஆண்டவரே, நான் சொன்ன, ஆண்டவரே, இது என் தியாகம், இது என் வாழ்க்கை. நான் கொடுத்துட்டேன். நான் நேர்மையா வாழ்க்கை கொடுத்தேன். உண்மையா ஆண்டவரே, நான் பிரோஜனம் இல்லை, எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களை வெளிப்பட விரும்புறேன். நான் உன்னோடு இணைஞ்சு நான் உன்னுடைய வேலையை செய்ய விரும்புறேன். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை. அது உணர்ச்சி இல்லை. நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சின்னவரா இருந்த ஒரு ஆளா இருந்தேன். ஆனா அவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரப்பப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன். என்னுடைய மகனே, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது. அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மரிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையில மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய பாதி உருவாக்கிட்டார். இப்ப நான் கல்யாணம் பண்ணிருப்பட்டிருக்கேன். தேவன் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்திருக்கார். தேவனுடைய மனுஷன். இப்ப நான் ஒரு தகப்பனா இருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேல சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினைச்ச என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவில் இருக்கார். இப்போ நான் வெளியே போய் நான் முன்னாடி வெளியே செல்லும் போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன். ஆனால் இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்றேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை நல்லா நடத்தி போக முடியாது. ஆனால் இதெல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கல. மருத்துவர் சொன்ன, இந்த பகுதி, இந்த கை கால் மட்டும் தான் இருக்கும், அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. மிக நிச்சயமாக இந்த சாட்சிகளை நீங்க இடத்துல பார்க்கும் பொழுது நான் நம்புறேன், பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக இடத்தில் எழும்பியிருக்கும். இது எப்படி சாத்தியம்? இந்த நபர் எப்படியாக இடத்தில் உயிர் பிழைத்தார்? இந்த நபர் எப்படியாக இந்த நாள் உயிரோடு கூட இடத்தில் இருக்கிறார்? இப்படியான பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளாக இடத்தில் எழும்பியிருக்கலாம். பதிலானது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பும் பொழுது யாராலே அதை தடுக்க முடியும்? இந்த கேள்வியானது யோசிங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்ய இந்த இடத்துல விரும்பும் பொழுது யாரால அதை தடுக்க முடியும்? எந்த அசுத்தமானதால, எந்த பலகீனங்களானதால, எந்த செய்வனையானது, எந்த சாபமானது தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும்? நீங்க எந்த சூழலில் இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நான் மிக நிச்சயம் உறுதியானவனாய் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்ற நீங்கள் தேவனுக்கு அனுமதியானதை தருவீர்களே ஆனால் அவர் அதி அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்கான ஆதாரம் நீங்கள் பார்த்த இந்த சாட்சிகளும் கூட, இன்னும் அதிகமாய் நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சிகளும் கூட, இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற இந்த சாட்சிகள் அதை நான் தெளிவுபடுத்துகிறது. தேவன் இந்த நாளும் மாறாதவராயுதத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறவராயுதத்தில் இருக்கிறார்களோ, குறிப்பா ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே இங்கு தெளிவா இந்த வார்த்தை சொல்கிறது,
யாரெல்லாம் விசுவாசத்தை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலன் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்படுகிறதா இடத்தில் இருக்கிறது. ஆம், விசுவாசிக்கிறவர்களுடைய பலன் இந்த புதிதா இடத்தில் மாறுகிறதாய். நேற்று இந்த பலப்படுத்தப்பட்டது, இந்த நாள் பலப்படுத்தப்படுகிறது, நாளை பலப்படுத்தப்படக்கூடியதா இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் அந்த விசுவாசத்தில் இடத்தில் இருக்கிறவராய் இடத்தில் இருந்தார். இந்த சாட்சியில நீங்க மிக நிச்சயமாய் உங்களுக்குள் கேட்ட கேள்வி தவறல்ல. இந்த நபர் எப்படி உயிரோடு இடத்தில் இருக்கிறார்? இவருடைய தலையில இவ்வளவு பெரிய காயமானது ஏற்பட்ட பிற்பாடும் இவர் உயிர் பிழைத்தது எப்படி சாத்தியமானது? தேவன் விரும்பும் பொழுது எது முடியாதது? தேவன் விரும்பும் பொழுது எது இடத்துல கூடாத காரியம்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயுதத்தில் இருக்கிறார். மக்களே, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயுதத்தில் இருக்கிறார். அதுதான் நீங்கள் பார்த்த இந்த சாட்சியினுடைய ஆதாரம். நான் இன்னொரு சாட்சியின் கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இளம் பெண்ணினுடைய வாழ்க்கை, இந்த பெண்ணோட வாழ்க்கையை நீங்க இடத்துல சோதித்து பார்ப்பீனா, இல்ல உங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்பீனா, இது ஏறக்குறைய உங்களுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாய் கூட இருக்கலாம். உங்களை நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, அல்லது உங்களை கேலி செய்வதற்காக நான் இந்த இடத்துல அப்படியாக சொல்லல. இந்த நபர் தன் வாழ்க்கையின் மீது மாற்றத்தை பெற முடியுமையானால் ஏன் உங்களால் இந்த இடத்துல முடியாது? இந்த நபருடைய மாற்றம் எப்படியானதா இந்த இடத்துல ஆரம்பித்தது? இவர் எப்படியாக தேவனுடைய பதிலை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்? இந்த பெண்ணினுடைய சாட்சியிலிருந்து நீங்களே பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நான் உங்களோட இடத்துல பேசுவேன். நான் மீண்டும் இணையும் பொழுதும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு உங்களுடைய குடும்பத்தாரை இந்த அழைப்பீர்கள், அழைப்பு கொடுங்க. அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீரை, ஒரு பாட்டில் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ள விரும்புகிறீங்க, தயார்படுத்திங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியிலே நான் உங்களோடு சேர்ந்து இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் இந்த சாட்சியிலே நீங்கள் பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஏதேனும் பதில்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பம் உள்ளவராய் இருப்பீர்களா? தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அனுபவிக்க முடியாது. இந்த பெண்ணுடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும்போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லன்னு என்ன அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா, அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும்போதும் நடந்தது. செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும்பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்த படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்த பார்த்தேன். உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் என்ன துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா, என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகள பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நினைச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நெறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்பிட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே
முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகள எடுத்துக்கொண்டு இருக்கபோது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா, என்னுடைய மகள யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால, நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும், ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும் தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கைய விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகள விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்த பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட குடுத்துட்டேன். இந்த உலகத்த சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் தான் என்ன சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவிய பெற்றுக்கொள்றதுக்காக நான் எத வேணா இழப்பேன். என்னுடைய மக, என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாரியே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மக்களே, இந்த சாட்சியிலே நீங்கள் கவனித்தது போல தேவன் மாறாதவர். அவர் உதவி செய்ய தயாரா இருக்கிறார். நீங்கள் அனுமதித்தால் இந்த விசுவாசத்திலே நீங்கள் என்னோட இந்த ஜெபத்தில் இணையலாம். தேவன் உங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவர், இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் விசுவாசத்திலே தன் செயல்களை செய்ய தயாராக இருக்கிறார்களோ, என் தேவனை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண விரும்பும் பொழுது யாராலே அதை தடுத்து நிறுத்த முடியும்? இவர்களுடைய குணமாக்கலுக்காக, விடுதலைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக என்று பல வரிசையான விண்ணப்பங்களை இவர்கள் யோசிக்கிறவராய், என் தேவனை அதற்கான பதிலை தேடுகிறவராய் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பலன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது போல இந்த மக்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும். தேவனே, இந்த சாட்சியில இவர்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, இந்த சாட்சி இவர்களுக்கும் இவருடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக்கப்படுவதற்காக நீர் இவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சாட்சியாய் இந்த மக்களுடைய சிந்தனையில் இந்த சாட்சியை பதிய செய்கிறார்கள். அதன் மூலம் இவர்கள் செய்ய வேண்டியது என்னவோ அதை பலனாய்ந்தத்தை செய்ய முடியும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட முடியும்.
என் தேவனை யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் இந்த தண்ணீரை தயார்படுத்தியிருக்கிறார்களோ, இந்த தண்ணீரை தேவனை தன் கரங்களில் பிடித்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த ஆசீர்வாதமாய் இந்த தண்ணீர் மாறுவதை இந்த பார்க்கட்டும். இந்த தண்ணீரிலிருந்து இவரும் இவருடைய குடும்பத்தாரும் குடிக்கும் பொழுது எங்கள் தேவனுடைய வல்லமையிலிருந்து பலனில் இருந்து குடிக்கிறதாய் இந்த தண்ணீரை இந்த தேவனை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கைகளில் இந்த படைக்கிறேன். எங்கள் தேவனானவராக இயேசுவின் நாமத்தினால் உன் பெயர் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமென். ஆமென். இந்த விசுவாசத்தில் இணைந்தவராய் இருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை மீது செய்ய வல்லவராய் இருக்கிறார். குறிப்பாய் நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நீங்க ஒரு வீடியோ இந்த பாருங்க. வரப்போகிற புதன்கிழமை நம்முடைய ஆலயங்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. சென்று வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. சில நொடிகளிலேயே வெறும் இந்த உணவுகளை பார்த்தவுடனே உங்களது மிகவும் உணர்வுபூர்வமான விழிப்பான பகுதியானது மீண்டும் ஒரு தடவையாக தூண்டப்படுகிறது. உங்களது விருப்பம் நாம் அப்படிதான். மனுஷனின் உலகத்திலே காலடி பதித்த முதல் நாள் துவங்கி எண்ணிக்கையில் அடங்காத நம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த இச்சையின் ஆசை மட்டுமே இருந்தது. நம்முடைய ஆசைகள் எப்போதுமே நம் நன்மைக்காக செயல்படுவதில்லை. அநேக நேரங்களில் நம் ஆசைகள் நம்முடைய விருப்பத்துக்கு உணவூட்டுவதே தவிர நம்முடைய உடலுக்கு அது ஆரோக்கியமானதாக இருப்பது இல்லை. ஆரோக்கியமான உணவுகள் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. அதனால் நம் சரீரம் முழுவதும் நன்றாக இயங்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே மக்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை எப்போதும் விட மிக அதிகமாய் சாப்பிடுகிறார்கள். பார்க்கக்கூடிய உடலை அவர்கள் இப்படி நடத்துவார்கள், ஆனால் பார்க்க முடியாத ஆத்மாவை எப்படி நடத்துவார்கள்? ஆம், நம் ஆத்மாவும் கூட உணவூட்டப்பட வேண்டும். உலகமானது மோசமான தரமுடைய உணவை கொடுக்கிறது. எந்த ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்காத உணவு, சுவை இனிப்பா இருந்தாலும் கூட. பார்ட்டிகள், பொழுதுபோக்குகள், சமூக வலைத்தளங்கள், வெறுமையான உறவு முறைகள், உணர்ச்சிகள் மேலும் உணர்ச்சிகள், பொய்யான ஆகாரத்தால் நம் ஆத்மாவை உணவூட்டிக் கொள்ளும் வரை எந்த ஒரு ஊட்டச்சத்து இல்லாமையினால் நம்மை நிரப்பிக்கொள்ள முடியும் என்ற ஒரு மாயைக்கு நாம் வந்து விடுவோம். மிகவும் பாதிப்படைந்த ஒரு ஆத்மாவானது தொடர்ந்து பட்டினியில் கிடக்கிறது. அதற்கு பலத்தை கொடுக்க, ஜீவனை கொடுக்க எதற்காயும் பரிதவிப்பாய் காத்திருக்கிறது. அதன் விளைவு நாம் தினமும் பார்ப்பது மன அழுத்தம், பதற்றம், வெறுமைத்தன்மை, சமாதானமே இல்லை. அப்படியான உண்மையில் எது நம் ஆத்மாவிற்கான ஊட்டச்சத்தாக முடியும்? எந்த உணவானது அதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தர முடியும்? வனாந்தரத்திலே அவருடைய ஜனங்களை விடுதலை ஆக்கின பிற்பாடு தேவன் மன்னாவினால் அவர்களை பலப்படுத்தினார். வானத்தின் அப்பம், எல்லா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழுமையான ஒரு உணவு. 40 வருட காலம் இஸ்ரவேலர் பலமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அவர்களை உந்தியது. மன்னாவானது உன்னதமானவருடைய வார்த்தையின் அடையாளமாக இருக்கிறது. தேவனின் மெய்யான ஆகாரம், தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உண்மையில் நம் ஆத்மாவுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது. எந்த உணவும் ஆத்மாவை பட்டினியில் கிடத்தும். இந்த மன்னாவானது ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளப்பட வேண்டும். வல்லமையானதாய் செயல்படக்கூடியதாய் இருக்க நம் ஆத்மாவால் முற்றிலுமாய் கவனிக்கப்பட வேண்டும். பலமாயிருக்க தொடர்ந்து வார்த்தையை கேட்பது மாத்திரம் போதுமானதல்ல. நீங்கள் பெறுகிற மன்னாவை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதனுடைய பலனா இருக்கிறது. இப்போது உங்கள் வீட்டு ஒரு மூலையில் இருந்து தூசை சேர்த்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சிந்தைக்குள் உள்ளத்துக்குள் இருந்து ஆத்மாவை நிரப்பிக் கொண்டிருக்கலாம். இயேசுவை சோதித்த போது பிசாசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினான். நம்மில் எவரை விட அவனுக்கு வார்த்தை அதிகமாய் தெரியும். இந்த அறிவு அவனை மாற்றவில்லை. அவன் இன்னும் பிசாசு தான். அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் எப்படி? நீங்கள் கேட்ட வார்த்தை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் ஆத்மாவிற்கான விருந்தானது உங்களுக்காய் படைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சீக்கிரத்திலே இந்த உலகத்தின் மீதான பசியானது வரும். ஒருவராலும் திருப்தியாக்கப்படாத பசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர்கள் வசனத்தை தேடி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். ஆமோஸ் 8:11-12.